ஹாய், வெல்கம் டு தமிழ் டெக் EDU. இந்த பைத்தன் ப்ரோக்ராமிங் சீரீஸில் இன்றைக்கு நாம் இன்ட்ரடக்ஷன் டு பைத்தன் பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் வந்து பைத்தன்டா என்ன, பைத்தன் எப்படி ஒர்க் பண்ணுது, பைத்தனோட ஃபீச்சர்ஸ் என்ன, ஃபர்ஸ்ட் பைத்தன் ப்ரோக்ராமை எப்படி எழுதுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ பைத்தன்டா என்னென்னா, பைத்தன் வந்து ஹை லெவல் ஜென்ரல் பர்பஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். பைத்தனை வந்து ஈஸியாக வந்து ரீட் பண்ணி கொள்ளலாம். அடுத்தது வந்து அது ஒரு சிம்பிளான லாங்குவேஜ், எளிதாக வந்து நாங்கள் கற்றுக்கொள்ளலாம். ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ன்ற என்ன, அது வந்து ஈஸியாக வந்து ஹியூமனால் வந்து ரீட் பண்ணி ரைட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய மாதிரியான லாங்குவேஜ். ஸோ நீங்கள் இங்கிலீஷை வந்து எப்படி ரீட் பண்ணி ரைட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி இந்த பைத்தன் லாங்குவேஜையும் ஈஸியாக வந்து ரீட் பண்ணி ரைட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்தது வந்து ஜென்ரல் பர்பஸ் லாங்குவேஜ். ஜென்ரல் பர்பஸ் லாங்குவேஜ்னு சொல்கிறது வந்து வைட் ரேஞ்சில் வந்து நாங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். நிறைய அப்ளிகேஷன்ஸுக்கு வந்து நாங்கள் இந்த பைத்தனை வந்து யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். உதாரணமாக வந்து வெப் அப்ளிகேஷன், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங், இது மாதிரி நிறைய வகையான அப்ளிகேஷனுக்கும் நாங்கள் பைத்தனை வந்து யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்தது ஈஸி டு லேர்ன் அண்ட் ரீட். பிகினர்ஸ் கூட ஈஸியாக வந்து பைத்தனை வந்து லேர்ன் பண்ணிக்கொள்ளலாம். பைத்தன் சிண்டெக்ஸ் வந்து ஈஸியாக வந்து ரீட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். பைத்தன் வந்து கைடோ வேன் ரொசமால வந்து க்ரியேட் பண்ணப்பட்டது. ஃபர்ஸ்ட் ரிலீஸ் வந்து 1992 வந்து வெளியிடப்பட்டது. ஸோ இப்போ வந்து பார்ப்போம் ஏன் நாங்கள் பைத்தனை வந்து லேர்ன் பண்ணணுமெண்டு. முதலாவது வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து நாங்கள் அதை லேர்ன் பண்ணிக்கொள்ளலாம். சிம்பிளான சிண்டெக்ஸாக இருக்கும், நீங்கள் ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளலாம். பட் அது வந்து பிகினர் ஃப்ரெண்ட்லி. ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டாக பிகினர்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங் இருந்தால் கூட நீங்கள் வந்து இங்கிலீஷில் வந்து எப்படி ஒரு சென்டென்ஸை வந்து ரீட் பண்ணி ரைட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி இங்கே பைத்தன்லேயும் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து ரைட் பண்ணி கொள்ளலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா லார்ஜ் கம்யூனிட்டி சப்போர்ட். ஸோ ஏதாவது ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு கோடிங்கில் வந்து எரர் அப்படி வந்தாலும் நீங்கள் வந்து என்ன செய்யலாம்னா ஆன்லைனில் சர்ச் பண்ணி சொல்யூஷனை வந்து பெற்றுக்கொள்ளலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரிச் எக்கோசிஸ்டம்ஸ் ஆஃப் லைப்ரரி. பைத்தனில் வந்து ஆயிரக்கணக்கான லைப்ரரிஸ் வந்து இருக்குது. அதால் வந்து நீங்கள் பைத்தன் ப்ரோக்ராமிங்கை யூஸ் பண்ணி கம்ப்ளெக்ஸான அப்ளிகேஷனை கூட வேகமாக வந்து க்ரியேட் பண்ணிக்கொள்ள முடியும். அடுத்ததாக வந்து பார்ப்போம் எந்தெந்த ஏரியாவில் வந்து பைத்தன் வந்து யூஸ் பண்ணப்படுதுண்டு. முதலாவது வந்து பார்த்திங்கன்னா வெப் டெவலப்மெண்ட். ஸோ வெப் டெவலப்மெண்ட்லன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இ-காமர்ஸ் வெப்சைட்டை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு, லேர்னிங் பிளாட்ஃபார்ம் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு, அதாவது வெப்சைட் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணி கொள்ளலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டேட்டா சயின்ஸ். டேட்டா சயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டேட்டா வந்து அனாலிசிஸ் பண்ணி நீங்கள் அதில் முடிவெடுக்கிறேன்னா நீங்கள் டேட்டா சயின்ஸை வந்து யூஸ் பண்ணலாம். அப்போ டேட்டா சயின்ஸில் பைத்தனை வந்து சேல்ஸ் அனாலிசிஸ், டேட்டா விஷுவலைசேஷன், அது மாதிரியான திங்ஸுக்கு வந்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அடுத்தது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்டா ஒரு சிஸ்டத்தை வந்து நீங்கள் வந்து ஒரு ஹியூமன் எப்படி திங்க் பண்ணுறாங்களோ அது மாதிரி திங்க் பண்ண வைக்கிறது தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பைத்தனை யூஸ் பண்ணி சாட்போட் க்ரியேட் பண்ணலாம், லாங்குவேஜ் ட்ரான்ஸ்லேட்டர் க்ரியேட் பண்ணலாம், அது மாதிரியான அப்ளிகேஷன் வந்து நீங்கள் உருவாக்கி கொள்ளலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மெஷின் லேர்னிங். ஸோ நீங்கள் டேட்டாவை கொடுத்து அதுக்கேற்ற மாதிரி லேர்ன் பண்ண வைக்கலாம். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராட் டிடக்ஷன், ப்ரைஸ் ப்ரிடிக்ஷன், அது மாதிரியான திங்ஸை வந்து நீங்கள் பைத்தன் ப்ரோக்ராமிங்கை வச்சுக்கொண்டு செய்யலாம். மற்றது வந்து ஆட்டோமேஷன். நீங்கள் ரிப்பீட்டாக செய்யக்கூடிய டாஸ்க்கை வந்து ஆட்டோமேட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இமெயில் வந்து ஆட்டோமேட்டிக்காக சென்ட் பண்ணிக்கொள்ளலாம். இதெல்லாம் ரிப்போர்ட் வந்து நீங்கள் திருப்பி ரிப்பீட் பண்ணி ஜெனரேட் பண்ணுற அதுகள் வந்து பைத்தன் ப்ரோக்ராமை யூஸ் பண்ணி செய்து கொள்ளலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கேம் டெவலப்மெண்ட், பசில் கேம்ஸ், அது மாதிரியான கேம்ஸ், நிறைய கேம்ஸை வந்து நீங்கள் பைத்தன் ப்ரோக்ராமை யூஸ் பண்ணி டெவலப் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்தது வந்து க்ளவுட் கம்ப்யூட்டிங். ஸோ க்ளவுட் கம்ப்யூட்டிங்கும் வந்து பைத்தன் வந்து சப்போர்ட் பண்ணுது. நாங்கள் வந்து வெப் அப்ளிகேஷனை க்ளவுட்டில் வந்து டிப்ளாய் பண்ணுறதுக்கு, க்ளவுட் சர்வர்ஸை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கும் நாங்கள் பைத்தன் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்தது வந்து டெஸ்க்டாப் அப்ளிகேஷன், அதாவது வந்து விண்டோஸ், லினக்ஸ், மேக்ஸ் ஓஎஸில் வந்து நீங்கள் இதெல்லாம் டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கும் நீங்கள் இந்த பைத்தன் வந்து யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளாக வந்து ஒரு கால்குலேட்டர் க்ரியேட் பண்ணுறதுக்கோ இல்லாட்டி இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்தது வந்து இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ்.
ஸோ இப்போ நீங்கள் வந்து நார்மலாக வந்து ஸ்மார்ட் திங்ஸ், அதாவது வந்து ஸ்மார்ட் சிஸ்டம்ஸை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்மார்ட் ஹோம் சிஸ்டம் வந்து க்ரியேட் பண்ணலாம், ஸ்மார்ட் ஃபார்மிங் அது மாதிரியான சிஸ்டம் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு பைத்தன் யூஸ் பண்ணலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டி. செக்யூரிட்டி இல்லாட்டிக்கு நெட்ஒர்க்கில் வந்து செக்யூரிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து பைத்தனை வந்து யூஸ் பண்ணலாம். நெட்ஒர்க் ஸ்கேனிங், பாஸ்வேர்ட் ஸ்ட்ரென்த்தை வந்து செக் பண்ணுறது, அதுகளுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்தது வந்து லார்ஜ் நம்பர் ஆஃப் டேட்டா வந்து விஷுவலைஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி சயின்டிஃபிக் கம்ப்யூட்டிங்லேயும் வந்து நீங்கள் பைத்தனை வந்து யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஸோ அடுத்ததாக வந்து பார்ப்போம் எப்படி வந்து பைத்தன் வந்து ஒர்க் பண்ணுதுண்டு. ஸோ முதலாவது வந்து நீங்கள் என்ன செய்யணுமெண்டா உங்களோட ப்ரோக்ராமை வந்து பைத்தன் சோர்ஸ் ஃபைலாக வந்து ஸ்டோர் பண்ணணும். ஸோ பைத்தன் சோர்ஸ் ஃபைலாக வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணுறதுக்கு .py என்ற எக்ஸ்டென்ஷன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ உங்களோட பைத்தன் சோர்ஸ் ஃபைல் வந்து அடுத்ததாக வந்து பைத்தன் இன்டர்பிரிட்டருக்கு வந்து கொடுக்கப்படும். இந்த பைத்தன் இன்டர்பிரிட்டருக்குள்ள வந்து கம்பைலர் இருக்குது. அடுத்தது வந்து பைத்தன் விர்ச்சுவல் மிஷின் வந்து இருக்குது. முதலாவது வந்து உங்களோட சோர்ஸ் கோட் வந்து கம்பைலருக்கு போய் அந்த கம்பைலர் வந்து உங்களோட சோர்ஸ் கோட்டை வந்து பைட் கோட்டை வந்து மாற்றும். ஸோ பைட் கோட் ஃபைல் வந்து .pyc என்ற எக்ஸ்டென்ஷனில் வந்து வரும். அந்த பைட் கோட் ஃபைலை வந்து பைத்தன் விர்ச்சுவல் மிஷின் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி மெஷின் கோட்டை வந்து கன்வெர்ட் பண்ணும். ஸோ இந்த பைத்தன் விர்ச்சுவல் மிஷின் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கல பைத்தன் ப்ரோக்ராமுக்கு தேவையான லைப்ரரிஸ், எக்ஸ்டர்னல் லைப்ரரிஸ் எல்லாமே வந்து இந்த லைப்ரரி மொடியூலில் இருந்து இங்கே வந்து லோட் பண்ணப்படும். ஸோ இந்த பைத்தன் விர்ச்சுவல் மிஷின் வந்து பைட் கோட்டை வந்து மெஷின் கோட்டை வந்து கன்வெர்ட் பண்ண பிறகு வந்து அந்த மெஷின் கோட் வந்து ப்ராசஸருக்கு வந்து சென்ட் பண்ணப்படும். ஸோ உங்களோட ப்ராசஸர் வந்து என்ன செய்யுமெண்டா மெஷின் கோட்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி அவுட்புட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அந்த அவுட்புட்டை வந்து நீங்கள் வந்து டிஸ்பிளேல வந்து பார்க்கலாம். ஸோ இப்படித்தான் உங்களோட பைத்தன் ப்ரோக்ராமிங் வந்து நீங்கள் எழுதேக்கல, சோர்ஸ் கோட் ஃபைலை எழுதேக்கல, அது வந்து பைத்தன் இன்டர்பிரிட்டரால் வந்து இன்டர்பிரிட் பண்ணி கடைசியாக வந்து ப்ரோசஸரால் வந்து எக்ஸிக்யூட் பண்ணப்படுது. ஸோ இப்போ பைத்தன் இன்டர்பிரிட்டர்ண்டா என்னென்னு பார்ப்போம். பைத்தன் இன்டர்பிரிட்டர் வந்து ஒரு சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம். அது வந்து உங்களோட பைத்தன் கோட்டை வந்து ரீட் பண்ணி ட்ரான்ஸ்லேட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ பைத்தன் இன்டர்பிரிட்டரில் வந்து இருக்கிற கம்போனன்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா முதலாவது வந்து கம்பைலர். அது வந்து பைத்தன் சோர்ஸ் கோட்டை வந்து பைட் கோட்டை வந்து மாற்றும். சோர்ஸ் கோட் வந்து .py என்ற எக்ஸ்டென்ஷனில் இருக்கணும் py. பைட் கோட் வந்து .pyc என்ற எக்ஸ்டென்ஷனில் வந்து இருக்கும். அடுத்தது வந்து பைத்தன் விர்ச்சுவல் மிஷின் என்ன செய்யுமெண்டா கம்பைலரால் கொடுக்கப்பட்ட பைட் கோட்டை எடுத்து ஸ்டேட்மெண்ட் பை ஸ்டேட்மெண்ட்டாக வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். ஸ்டேட்மெண்ட் பை ஸ்டேட்மெண்ட்டா லைன் பை லைன். ஸோ நாங்கள் வந்து என்ன செய்யலாமெண்டா பைத்தன் விர்ச்சுவல் மிஷினுக்கு கொடுக்கும்போது அந்த பைத்தன் விர்ச்சுவல் மிஷின் என்ன செய்யுமெண்டா லைன் பை லைனாக வந்து பைட் கோட்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோடையும் ப்ராசஸரோடையும் வந்து இன்டராக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து அவுட்புட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இந்த பைத்தன் விர்ச்சுவல் மிஷின் வந்து ப்ரோக்ராமை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கல இந்த லைப்ரரி மாடியூல் என்ன செய்யுமெண்டா இன்பில்டாக இருக்கிற லைப்ரரிஸையும் எக்ஸ்டர்னல் லைப்ரரிஸையும் வந்து அந்த ப்ரோக்ராமுக்கு ஏற்ற மாதிரி லோட் பண்ணி அந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷனுக்கு என்னென்ன ஃபங்க்ஷன் ரிக்வயர்டாக இருக்கோ அதை வந்து கொடுக்கும். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்தது தான் பைத்தன் இன்டர்பிரிட்டர். ஸோ இப்போ உங்களுக்கு பைத்தன் இன்டர்பிரிட்டர்னா என்னென்று விளங்கி இருக்கும். அடுத்தது வந்து பார்ப்போம் ஃபீச்சர்ஸ் ஆஃப் பைத்தன். பைத்தன் ஃபீச்சர்ஸ் என்னென்னு. முதலாவது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி அண்ட் ரீடபிள் சின்டெக்ஸ். இதில் சின்டெக்ஸ் வந்து சிம்பிளாக இருக்கும். அதால் வந்து பிகினர்ஸு கூட ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அண்டு பைத்தன் கோட் வந்து இங்கிலீஷில் நாங்கள் எப்படி எழுதுகிறோமோ அதே மாதிரி இருக்கிறபடியாக ஈஸியாக வந்து ரீட் பண்ணக்கூடிய மாதிரியும் இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்டர்பிரிட்டட் லாங்குவேஜ். ஸோ பைத்தன் வந்து பைத்தன் இன்டர்பிரிட்டரை யூஸ் பண்ணித்தான்
கோட்டை வந்து லைன் பை லைனாக இன்டர்பிரிட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுது. அதால் வந்து இது ஒரு இன்டர்பிரிட்டட் லாங்குவேஜ். அடுத்தது வந்து க்ராஸ் பிளாட்ஃபார்ம். பைத்தன் வந்து ஒரு க்ராஸ் பிளாட்ஃபார்ம் லாங்குவேஜ். ஸோ நாங்கள் பைத்தன் சோர்ஸ் கோட் எழுதிட்டோம்னா அந்த பைத்தன் சோர்ஸ் கோட்டை வந்து நாங்கள் விண்டோஸ், மேக்ஓஎஸ், லினக்ஸ் போன்ற பல ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துலேயும் நாங்கள் வந்து ரன் செய்து கொள்ளலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒப்ஜெக்ட் ஓரியன்ட் லாங்குவேஜ். ஸோ பைத்தனை யூஸ் பண்ணி நாங்கள் ஒப்ஜெக்ட் ஓரியன்ட் கன்செப்ட்ஸை வந்து நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கொள்ளலாம். அதாவது வந்து பெரிய ப்ரொஜெக்டை வந்து ஸ்மால் பார்ட்டாக வந்து பில்ட் பண்ணிக்கொள்ளலாம். கோட்டை வந்து ரீயூசபிள் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ அதால் வந்து பைத்தன் ஒரு ஒப்ஜெக்ட் ஓரியன்ட் லாங்குவேஜ். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டென்சிபிள். ஸோ பைத்தன் வந்து சி ப்ளஸ் ப்ளஸ் போன்ற ப்ரோக்ராமிங்கில் இருக்கிற லைப்ரரிஸையும் கூட நாங்கள் வந்து என்ன செய்யலாம்னா இந்த பைத்தன் ப்ரோக்ராமிங்கில் வந்து யூஸ் பண்ணிடும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் சோர்ஸ். பைத்தன் வந்து ஓப்பன் சோர்ஸாக இருக்கிறபடியாக நாங்கள் வந்து ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கொள்ள இயலும். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஃபீச்சர்ஸ் ஆஃப் பைத்தன் என்னென்னு விளங்கியிருக்கும். ஸோ இப்போ வந்து பார்ப்போம் ஃபர்ஸ்ட் பைத்தன் ப்ரோக்ராம் வந்து எப்படி எழுதுறேன்னு. ஸோ இதில் வந்து கேஷ் அண்ட் போட்டு பிரிண்ட் ஹலோ வேர்ல்ட் ஆன் த ஸ்க்ரீன் அண்ட் போட்டிருக்கிறது வந்து ஒரு கமெண்ட். ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து என்ன செய்ய போகுதுண்டா ஹலோ வேர்ல்ட் என்ற சென்டென்ஸை வந்து உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் வந்து பிரிண்ட் பண்ண போகுது. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன யூஸ் பண்ணணுமெண்டா பிரிண்ட் என்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். பிரிண்ட் என்ற ஃபங்க்ஷன் பிரிண்ட் என்று கொடுத்து ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுக்கணும். ஸோ ஹலோ வேர்ல்டுன்றது வந்து ஒரு டெக்ஸ்ட் என்ற வழியாக நாங்கள் என்ன செய்யணுமெண்டா அது டபுள் கொட்டேஷன் மார்க்கில் கொடுக்கும். சரியா? ஸோ அப்போ நீங்கள் இப்படி பிரிண்ட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி அதுக்குள்ள வந்து டெக்ஸ்ட் கொடுக்கும்போது உங்களுக்கு அவுட்புட் வந்து ஹலோ வேர்ல்டுன்னு பிரிண்ட் ஆகும். ஸோ நிறைய பைத்தன் ப்ரோக்ராம்ஸ் வந்து நாங்கள் அடுத்தடுத்த சீரீஸில் வந்து பார்ப்போம். அடுத்ததாக வந்து பார்ப்போம் கமெண்ட்ஸ். கமெண்ட்ஸ் வந்து நாங்கள் ஏன் வந்து பைத்தனில் யூஸ் பண்ணுறோம் நாங்கண்டு. ஸோ கமெண்ட்ஸ் வந்து ரெண்டு வகைப்படும். ஒன்று வந்து சிங்கிள் லைன் கமெண்ட், அடுத்தது வந்து மல்டி லைன் கமெண்ட். பைத்தனில் வந்து சிங்கிள் லைன் கமெண்ட் எழுதணுமெண்டா கேஷ் போட்டு அதுக்கு பிறகு வந்து ஒரு லைனில் கமெண்ட் எழுதிக்கொள்ளலாம். ஒன்றுக்கு மேற்பட்ட லைனில் வந்து நீங்கள் வந்து கமெண்ட் எழுதணுமெண்டா 3 கொட்டேஷன் மார்க் வந்து யூஸ் பண்ணணும். 3 கொட்டேஷன் மார்க் யூஸ் பண்ணி ஒன்றுக்கு மேற்பட்ட லைனில் வந்து நீங்கள் கமெண்ட் எழுதிட்டு திருப்பி முடிவிலையும் வந்து 3 கொட்டேஷன் மார்க் வந்து யூஸ் பண்ணி கொள்ளணும். ஸோ இந்த கமெண்ட் எழுதுகிற பர்பஸ் என்னென்னு பார்த்தோம்னா கமெண்ட் வந்து இம்ப்ரூவ் ரீடபிலிட்டி. ஸோ எங்களோட கோட்டை வந்து ஈஸியாக வந்து ரீட் பண்ணிக்கொள்ளலாம். மற்றது வந்து கோட்டை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கொள்ளலாம். இந்த ஃபங்க்ஷனில் வந்து நாங்கள் என்ன செய்திருக்கிறோம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கொள்ளலாம். அண்டு பைத்தன் கமெண்ட்ஸ் வந்து பைத்தன் இன்டர்பிரிட்டரால் வந்து எக்ஸிக்யூஷனில் வந்து இக்னோர் பண்ணப்படும். அதால் வந்து இதில் வந்து நீங்கள் சின்டெக்ஸ் பார்த்து எழுதணுமென்ற அவசியம் இல்லை. நீங்கள் நார்மலாக இங்கிலீஷால் எப்படி எழுதுறீங்களோ அப்படி வந்து எழுதிக்கொள்ளலாம். அடுத்தது வந்து பிகினர்ஸுக்கு வந்து கோட்டை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டாக்குமெண்டேஷன் நாங்கள் வந்து க்ரியேட் பண்ணுறேன்டா இந்த பைத்தன் கமெண்ட்ஸை வச்சுக்கொண்டு ஈஸியாக வந்து ரீட் பண்ணி நாங்கள் வந்து டாக்குமெண்டேஷனும் ஈஸியாக வந்து க்ரியேட் பண்ணிக்கொள்ள மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பைத்தனில் வந்து கமெண்ட்ஸ் வந்து ஏன் முக்கியம்ன்றது இப்போ உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் ப்ரோக்ராம் எழுதியக்கில் வந்து கமெண்ட் போட்டு எழுதுனீங்கன்னா ஈஸியாக வந்து அது உங்களுக்கும் விளங்கிக்கொள்ளும். மெட்டாக்களுக்கும் வந்து அந்த ப்ரோக்ராமை வந்து ரீட் பண்ணிக்கல, வேறு டெவலப்பர்ஸும் வந்து அந்த ப்ரோக்ராமை வந்து ரீட் பண்ணிக்கல ஈஸியாக வந்து விளங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் வந்து நீங்கள் பைத்தன்டா என்ன, பைத்தன் ஏன் வந்து பாப்புலராக இருக்குது, பைத்தன் ரியல் வேர்ல்ட் அப்ளிகேஷன் என்னென்ன, பைத்தன் எப்படி ஒர்க் பண்ணுது, பைத்தனுக்குரிய ஃபீச்சர்ஸ் என்னென்ன, ஃபர்ஸ்ட் பைத்தன் ப்ரோக்ராமை வந்து எப்படி எழுதுறது, பைத்தனில் வந்து கமெண்ட்ஸை வந்து எப்படி யூஸ் பண்ணுறேன்னு பார்த்துங்க. அடுத்த வீடியோவில் வந்து பைத்தனை வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, விஎஸ் கோட்டை வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறேன்னு பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தமிழ் டெக் EDUக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க.
மறக்காமல் வந்து பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வேறு வீடியோஸையும் வந்து மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கொள்ளலாம். தேங்க்ஸ் ஃபார் யர் சப்போர்ட். அடுத்த வீடியோவில் வந்து சந்திப்போம்.